Hello teachers, welcome to our channel. Psychology வந்து first class பார்க்கலாம். வாங்க போலாம். உளவியல் என்பது ஒரு கிரேக்க மொழி சொல். சைக்காலஜி அதாவது உளவியல்ங்கிறது வந்து ரெண்டு வேர்டா பிரிக்கிறாங்க. சைக்கி, லோக்கஸ். சைக்கிங்கிறதுக்கு மீனிங் உயிர், ஆன்மா. ஆன்மாங்கிறது உள்ளம். லோக்கஸ் அப்படின்னா அறிவியல்ங்கிறதுனா ஆராய்தல் இல்லைன்னா படித்தல். ஓகேங்களா? இப்போது உளவியல் அப்படிங்கிற வார்த்தையை வந்து முதல்ல பயன்படுத்தியவர் இல்லைன்னா உருவாக்கியவர் யார் அப்படின்னா ருடால்ஃப் கோக்கில். இவர் வந்து 1590 வந்து இந்த உளவியல்ங்கிற வார்த்தையை வந்து உருவாக்கினார். இவர் வந்து ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர். அடுத்தது உளவியல்ங்கிற வார்த்தையை கொண்ட முதல் அச்சிடப்பட்ட புத்தகம் எது அப்படின்னா லெக்சிகன் தத்துவியல். அதாவது லெக்சிகன் தத்துவியல். இதை எழுதுனது வந்து ருடால்ஃப் கோக்கில். அடுத்தது முதல் உளவியல் ஆய்வுக்கூடம் வந்து எங்கே யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1879 வில்ஹெம் உட்டுங்கிறவரால் ஜெர்மனி நாட்டில் லிப்சிக் பல்கலைக்கழகத்தில் வந்து உருவாக்கப்பட்டது. அடுத்தது உளவியலோட தொடக்க காலம்னு நம்ம எதை சொல்லலாம்னா 1879 சொல்லலாம். அடுத்தது உளவியலின் தந்தை இல்லைன்னா பரிசோதனை உளவியலின் தந்தை அப்படின்னு நம்ம யாரை சொல்கிறோன்னா வில்ஹெம் உட்டை தான் சொல்கிறோம். அடுத்தது நவீன உளவியலின் தந்தை யாருன்னா சிக்மண்ட் ஃப்ராய்ட். அமெரிக்க உளவியலின் தந்தை வில்லியம் ஜேம்ஸ். ஆங்கில உளவியலின் தந்தை நம்ம ஜான் லாக்குன்னு சொல்லலாம். இவரை வந்து தாராளமயமாதலின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இணைப்பு கோட்பாட்டின் தந்தை ஜான் பல்ஃபீல்ட். அடுத்தது ஆளுமை உளவியலின் தந்தை அப்படின்னு யாருன்னா கோர்டான் ஆல்ஃபோர்ட். அடுத்தது பயன்பாட்டு உளவியலின் தந்தை வந்து ஹியூகோ மன்ஸ்டர்பர்க். அடுத்தது அமெரிக்காவின் முதல் உளவியல் பேராசிரியர் யாருன்னா ஜேம்ஸ் மெக்லின் கேட்டல். இவர் வந்து மன சோதனைகள் அப்படிங்கிற வார்த்தையை வந்து முதல்ல வந்து 1890 உருவாக்குனது கேட்டல் தான். அடுத்தது ஆன்மாவின் இயல்புகள் அப்படிங்கிற முதல் உளவியல் நூலை வந்து எழுதுறவர் யாருன்னா அரிஸ்டாட்டில். அடுத்தது நவீன உளவியலின் பெற்றோர்கள்னு நம்ம எதை சொல்லுவோம்னா தத்துவம் அப்படிங்கிறதையும் உடற்கூறு இயல் அப்படிங்கிறது தான் வந்து நவீன உளவியலின் பெற்றோர்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே டீச்சர்ஸ், இந்த மாதிரி சைக்காலஜிக்கு வந்து கிளாஸ் வந்து ஃப்ரீயாக நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டீச்சர்.